இந்த வீடியோல பார்க்க போற கதை என்னன்னா, வெள்ளத்தில் தவித்த நரி ஒரு அழகான வனப்பகுதியில பல விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்தது. ஆனால் ஒரு நாள் கருமையான மேகங்கள் வானத்தை மூடுச்சு. கனமழை அடிக்க ஆரம்பிச்சுது. மழை ஓயவே இல்ல. 3 நாள் கழிச்சு ஆறு வெள்ளம் போல் வெடித்தெழுந்தது. மரங்கள் சாய்ந்து விழுந்தது. வயல்கள் முழுக்க வெள்ளம் சூழ்ந்தது. இந்த காட்டுல ஒரு புத்திசாலி நரி இருந்தது. ஆனால் அது ஏளனமான குணமுள்ளது. மற்ற விலங்குகளை அது கேலியாக பார்க்கும். யாருக்கும் உதவி செய்யாது. யாரையும் உதவியும் கேட்காது. அந்த நரி இப்போது ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டு. நரி இப்போ வெள்ளத்துல தப்பிக்க ஒரு பெரிய பழைய மரத்து மேல ஏறிச்சு. நான் புத்திசாலி, மற்ற விலங்குகள் மாதிரி இந்த வெள்ளத்துல சிக்கிக் கொள்ள மாட்டேன் அப்படின்னு அது மனசுல பெருமையா நினைச்சிட்டு இருந்தது. ஆனால் வெள்ளம் அதிகரிக்கும்னு அது எதிர்பார்க்கல. நேரம் போக போக நரிக்கு பசிக்க ஆரம்பிச்சுது. மழை இன்னும் பெஞ்சுகிட்டே இருந்தா கீழே இறங்க முடியாது. இப்பதான் நரிக்கு பயம் ஆரம்பிச்சுது. அது யார்ட்டையாவது உதவி கேட்கணும்னு முடிவு செஞ்சது. தூரத்துல ஒரு பெரிய கரடி நீந்தி வந்தது. அது நரிய பார்த்து பாவப்பட்டது. நரி, நீ மரத்திலிருந்து கீழே வர முடியுமா? நான் உன்னை கரைக்கு கூட்டிட்டு போறேன். நரி ஏளனமா சொல்லுச்சு. ஹஹா, கரடிகளுக்கு நீந்த தெரியுமா? நீயே நீந்தி கொண்டே போ, நான் யோசிக்கிறேன். கரடி தலையாட்டிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிட்டு. நரி உதவிய மறுத்துட்டு. ஆனால் வெள்ளம் அதிகரிச்சுட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பறவை பறந்து வந்தது. அது நரியோட கஷ்டத்தை பார்த்து கவலைப்பட்டு பேச ஆரம்பிச்சுது. நரியே, ஒரு வழி இருக்கிறது. நான் இங்கே வலுவான கிளைகளை கொண்டு வந்து தாரேன். அதை பிடித்து கீழே இறங்கி வரலாம். நரி அகந்தையோட, எனக்கு உன்ன மாதிரி சின்ன பறவையோட உதவிலாம் வேண்டாம். நானே இங்கிருந்து தப்பிச்சு விடுவேன். பறவை ஏமாற்றத்தோட பறந்து போயிட்டு. நரி மறுபடியும் உதவிய நிராகரிச்சுட்டு. இப்போ மழை ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிச்சுது. நரி ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சுது. வெள்ளத்துல நல்லா சிக்கி கொண்டேன்னு அதுக்கு தோணுச்சு. பசி தாங்க முடியல. வெள்ளம் இன்னும் அதிகரிச்சுட்டே இருந்தது. இப்போ மரத்தின் மேல் இருக்கிறதும் ஆபத்தாகிறது. அது முன்னாடிய விட பலவீனமா உணர்ந்துச்சு. நான் என் அகந்தையை விட வேண்டும், இல்லையென்றால் என் உயிரே போய்விடும். அப்போது ஒரு பெரிய மரக்கட்டை வெள்ளத்தில் மிதந்து வந்தது. இது கடவுளின் அறிகுறி போல் இருந்தது. நரி அதை பயன்படுத்தலாம். நான் இந்த மரக்கட்டையில் ஏறி தப்பிக்கலாம். முன்பு உதவியதை ஏற்காத நரி இப்போது தன்னம்பிக்கையை விட்டுவிட்டு மரக்கட்டையில் ஏறியது. நரி வெள்ளத்தில நகர்ந்து மெதுவா பாதுகாப்பான இடத்திற்கு வந்தது. வெள்ளம் மெல்ல குறையத் தொடங்குச்சு. அது இறுதியாக கரைக்கு வந்து நின்றது. நரி மிகுந்த நன்றியாக உணர்ந்தது. நான் முன்னாள் போல மற்றவர்களை ஏளனம் பார்க்க கூடாது, உதவியை மறுக்கக் கூடாது. அது கரடியையும் பறவையும் தேடி சென்றது. பறவைக்கு நன்றி சொன்னது. கரடிட்ட மன்னிப்பு கேட்டது. அந்த நாள் முதல் நரி பொறுமையாகவும் பணிவாகவும் நடந்து கொள்ளத் தொடங்கியது. கதையின் நெறிமுறை: உதவியை எப்போதும் ஏற்க வேண்டும். நம்முடைய அகந்தை நம்மை அழித்துவிடக்கூடும். நம்முடைய புத்திசாலித்தனம் மட்டும் போதாது. சில நேரங்களில் துணிவு வேண்டும். மற்றவர்களை உதவிக்கு அழைத்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.